ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அழகர் விட்ட சவாலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அசிங்கப்படுத்தினது வேறு யாரையும் இல்லை, மீனாட்சியை. தன்னோட அம்மாவை இவ்வளோ அசிங்கமாக பேசினவங்களை எப்படி ஜெயிக்க விடுறது, இந்த சவாலில் போய் நம்ம தோக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு தாயை இந்த அளவுக்கு கேவலமாக பேசின ஒருத்தரை எந்த பிள்ளையாக இருந்தாலும் விடவே மாட்டாங்க. அதுதான் அழகரும் யோசிக்கிறாரு. கண்டிப்பாக இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம அழகர் யோசிச்சுருந்துருக்கணும். அதுவும் முக்கியமாக நம்ம பூங்கொடியை கல்யாணமே பண்ணக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி அவன் நம்மளோட வாழ்க்கை துணையாக வரக்கூடாதுன்னு இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காரு. அது ஒரு பக்கம்னா, நம்ம நந்தினிக்கு வேறு வாக்கு கொடுத்துருக்காரு. அவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதை பற்றி இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சுவார்த்தை கூட இன்னும் யாருமே பேசலை அதை பற்றி. ஆனால் நம்ம பூங்கொடியை கடத்துறதுனால எங்கே அவளையே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களோ, இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த கல்யாணம் நின்னதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் அழகர் கண்டிப்பாக யோசிச்சிருந்துருக்கணும். அவர் யோசிக்கவே இல்லை. அவர் தன்னோட அம்மாவை இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாங்களே, அவங்கள எப்படி சவாலில் ஜெயிக்க விடுறதுங்கிற கோவத்தில் கண்மூடித்தனமாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நம்ம மாயாண்டி ஏற்கனவே சொன்னார், இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். நம்ம என்னனாலும் பேசலாம், எப்படி வேணால் சண்டை போட்டுக்கலாம், 1000 இருந்தாலும் அவள் என் தங்கச்சி பேச்சியோட பொண்ணு, அவள் வாழ்க்கை நல்லா அமையணும், அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அவளுக்கு முத கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க, அவளுக்கு பிடிச்சிதான் நடக்குது அப்படின்னும் மஞ்சமலை சொல்கிறான். நம்ம எதுவும் பேச வேண்டாம், அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீ உன் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் கண்மூடித்தனமாக எதையாவது பண்ணிடுவேடா அப்படின்னு தான் அழகர்கிட்ட சொல்லியே சென்னைக்கு அனுப்புனாங்க. அவர் பாதியில் இறங்கி திரும்பவும் வந்து பூங்கொடியோட வீட்டுக்கு போய் அவங்க மயக்க மருந்த முகத்துக்கு நேராக வச்சு, அதாவது மூக்குக்கு நேராக வச்சு அவங்கள மயக்கம் அடைய செஞ்சுட்டு அவங்கள தூக்கிட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டோட்டலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பூங்கொடியை தூக்கிக்கிட்டு நம்ம அழகர் வெளியே வரும்போது யார் கண்ணிலையும் படலை, வேறு யார் கண்ணில் பட்டிருந்தாலும் அப்படியே அடித்து போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் நம்ம பேச்சு கண்ணில் பட்டுட்டாங்க. பேச்சு பதற்றமாகறாங்க. முதல்ல என்னையா அழகர், என்னையா பண்ணுற, எதுக்கு இப்போது பிள்ளைய கூட்டிகிட்டு போகிற, எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அழகருக்கு என்ன தோணுதுன்னா, இங்கேருந்து பூங்கொடியை கூட்டிகிட்டு போகணும். இவங்க கிட்ட நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லி அத்தையை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அவர் கடத்துறதுக்காக ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணுறாரு இல்லையா, அதனால் பூங்கொடி என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிச்சு, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிச்சு. சின்ன வயசுலேருந்து என் மேலே தான் உயிராக இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, உன் அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அத்தை அப்படின்றாங்க. என்னையா என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லி பேச்சு அலறாங்க. அத்தை, ஆமாம், நான் இதுக்கு இதில் போய் சொல்ல போகிறேன். ஆனால் நம்ம 2 குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற அந்த பகையினால் நான் இவளை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இல்லை, நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருக்கேன். இப்போது இவ எனக்கு ஃபோன் பண்ணி நான் விஷத்தை குடிக்க போகிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஒரு வயசானவனுக்கு என்னை கட்டி வைக்க பார்க்குறாங்க, என்னால் எல்லார் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல, எங்கள் அப்பா சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு கேட்டா. நானும் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணான், இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா என்னை சென்னைக்கு பஸ் ஏற்றி அனுப்புனார். நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது தான் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, நான் பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டேன், நீ எங்கே வேணால் போய்க்கோ, நான் செத்துருவேன், உன் கூட நடந்தால் தான் எனக்கு கல்யாணம், இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நான் பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். என்ன பண்ணுறது அத்தை, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்காகவாது யோசிக்கணும்ல, அதான் இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எங்கேயே விட்டுடலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அடி பாவி, எங்கிட்ட கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகுறாங்க நம்ம பேச்சு. அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க, இவ இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இந்த பிள்ளையையும் வெட்டி போட்டுருவாரு உங்கள் புருஷன், அதே மாதிரி தேவையில்லாமல் கல்யாணத்துலேயும் குழப்பம் வரும். அவ்வளோ ஜனங்க இருக்கிற இடத்துல என் அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தின உங்கள் புருஷனை நான் சும்மா விட்டுருக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிருந்தா உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருந்தனாவே எங்கள் அப்பா ஜெயிச்ச மாதிரி இருந்திருக்கும், நான் ஜெயிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் அதை பண்ணனாத்த இப்போது இவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னும் போது எப்படி நான் என் பாட்டுக்கு இருக்க முடியும்? இங்கே எப்படியாவது நீங்கள் சமாளிச்சுக்கோங்க, நான் இவளை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் விட்டுடுறேன் அப்படின்றாங்க. ஐயா, கல்யாண மண்டபத்தில் இல்லையா, கல்யாணம் கோவிலில் தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, எனக்கு தெரியும், நானும் பத்திரிகையை பார்த்தேன், நான் அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன், இப்போ என்னை போக விடுங்க அப்படின்றாங்க. ஐயோ, என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்திரியா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லை தான்,
ஆனாலும் அத்தனை பேர் முன்னாடி உங்கள் புருஷன் சவால் விட்டார், அவர் மறுபடியும் தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ என்னமோ இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. என்ன பண்ணுறது, எனக்கும் மனசு கேட்கல. சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, எங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு நீங்கள்லாம் பேசிக்கிட்டது இதெல்லாம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவள் மனசுலேயும் அப்படி தான் இருந்திருக்கும். என்னமோ எனக்கு இவ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது. ஆனால் அவளுக்கு என்னை பிடிச்சிருந்துருக்குது. அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா. எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது வரைக்கும் இதை நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம், எப்படியும் விடிஞ்சா கல்யாணம் நடந்துரும். அதனால எப்படியும் அவளுக்கு பிடிக்கலனாலும் கூட அந்த வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்துருவான்னு நினச்சாத்த. எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அத்தை. அதுக்காக மட்டுமாவது என்னை இப்போ போக விடுங்க. இவளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் நம்ம பேச்சுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலை நம்ம அழகர் மேலே. அதனால நம்புகிறாங்க. சரியா, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கும் அவள் மேலே விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவளுக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. வயசானவன், அவன் ஒன்றும் ஊருக்குள்ளே பேசி பார்த்தா அவன் நல்லவன்லாம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணுமான்னு யோசித்தேன். இப்போ அவள் உன் கூட வர்றதுலையும் எனக்கு விருப்பம் தான். என் பிள்ளைக்கு எப்படியாவது வாழ்க்கை பிச்சை போடியா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவள் சந்தோஷமா இருப்பா. ஆரம்பத்தில் உனக்கு அவளை பிடிக்கல, கோவமா இருக்க அவள் மேலே, இல்லை என் புருஷன் மேலே இருக்கிற கோவத்தில் அவளை நீ வெறுத்துட்ட அப்படின்னாலும் கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றினவங்க, உனக்கு அவள் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். தோ இப்போ அவளுக்கு ஒன்றுன்னா ஓடி வந்திருக்கியே, இதுதான் நீ அவள் மேலே வச்சிருக்கிற அன்பு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கியே அழுகிற அப்படின்றாங்க. அத்தை, முதல்ல உயிரை காப்பாற்றுறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து தூக்கிட்டு ஓடிடுறாரு அழகர். நம்ம பேச்சையும் அதை நம்பிக்கிட்டாங்க. அழகர் பூங்கொடியை அந்த ஆம்புலன்ஸில் கடத்திட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு தேட்டர் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவங்கள கூட்டிகிட்டு போய் பின்னாடி கையை மட்டும் கட்டி வச்சு ரொம்ப சேஃபாக தான் அவங்கள வேறு என்னுமே பண்ணுறதில்ல, பத்திரமா தான் பார்த்துக்கிறாங்க. என்னென்னா இந்த சவாலில் ஜெயிக்கணும், அவங்க அம்மாவை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அம்மா தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மஞ்சமலை தோத்தா என்ன, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலனா என்னங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் விலகி தான் இருந்தார். பட் இப்போ அவர் எடுத்திருக்கிற இந்த விஷயம், அந்த முடிவு கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையை மாற்றிடும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டுட்டாரு. ஃபைனலி காலையில் பொண்ணை காணும்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியல, ஆனால் நம்ம பேச்சுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. எல்லாரும் மாதிரி அவங்களுமே பொண்ணை காணும்னு பதறிட்டு இருக்காங்க. பிள்ளைய கூட்டிகிட்டு வருவானா இல்லையா தெரியலையே. அவங்க 2 பேரும் ஒன்றா வந்தாக்க கண்டிப்பாக 2 பேரும் கல்யாணத்துக்காக ஓடி போயிட்டாங்க. இந்த கல்யாணம் பிடிக்காம தான் பொண்ணு ஓடி போச்சுன்னு ஊரெல்லாம் பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அப்படி நடந்தால் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பரவாயில்ல. ஆனால் பிள்ளைய வெட்டி கூட போட்டுருவானே இவன் அப்படின்னு மஞ்சமலையை நினச்சி பயந்துட்டு இருக்காங்க நம்ம பேச்சு. இப்போது யாரும் சத்த போடாதீங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க. என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா, ஏதோ தப்பாக இருக்குது. என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணேன். அவளாக ஓடி போயிருக்க வாய்ப்பில்லை, ஏதோ தப்பாக நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், என் பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போங்க. பொண்ணு காணாமல் போன விஷயம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம மஞ்சமலை சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமா கோயிலுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுக்கு தான் விஷயம் தெரியுமே. இப்போது நம்ம மஞ்சமலை அவருக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டாரு, விசாரித்து பார்த்துட்டாரு. அதுவும் கமக்கமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் டைம் பார்த்துட்டே இருக்காரு நம்ம அழகர். அதுக்கப்புறம் முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. அவ்வளவுதான், இன்னும் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் கோவிலில் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலெல்லாம் ஒன்றும் நிறுத்த வேண்டாம், அவளை இங்கேயே கையை கட்ட அவுத்து விட்டுடு, அவளாவே போகட்டும், நீயா கூட்டிகிட்டு போனேன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது அவங்க அழகர் சொல்கிறாரு, இல்லை நானே கூட்டிகிட்டு போய் அந்த மஞ்சமலை முன்னாடி உன் பொண்ணை நான் தான் கடத்தினேன், கல்யாணத்தை நிறுத்திட்டேன், உங்ககிட்ட பேசின மாதிரியே உன்னால் என்னையா பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அழகர் வந்து அந்த டைம் முடிஞ்சதுமே பூங்கொடியை தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அவங்களும் கண் முழிச்சதும் எல்லாரும் சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, உன்னை யாரும் எதுவும் பண்ணலை, வா உனக்கு கல்யாணம் இல்லை போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி டைமை பார்க்குறாங்க. டைம் வந்து முகூர்த்த நேரத்தை தாண்டிருச்சு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பதற்றமாக இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளையெல்லாம் ரொம்ப மோசமானவர், அவர் பேசுகிற பேச்சை காதலியே வாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு குழப்பம் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் நம்ம பூங்கொடியை கூப்பிட்டுட்டு அழகர் நேராக கோவிலுக்கு போய் நிற்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை அந்த மணமேடையில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்கள உட்கார வச்சிருக்கிறத பார்த்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதாவது நம்ம பூங்கொடியோட வயசுக்கே மாப்பிள்ளைக்கு அதிக வயசு, அவங்க தங்கச்சியோட வயசுக்கு எவ்வளோ அதிகம் அப்படின்னு, எங்கடி போயிருந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, பெரிய பிரச்சனை ஆகுது.
அப்போ நம்ம மாயாண்டி அவங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் பேச்சு வந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, என் 2வது பொண்ணுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என்னோட மூத்த பொண்ணு அவன் கூட விருப்பப்பட்டு தான் போனா. அவன் கடத்திட்டெல்லாம் ஒன்றும் போகலை. அவங்க 2 பேரும் மனசார விரும்புகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க. இப்போது நம்ம பூங்கொடி கிட்ட கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என் பிள்ளைய எப்படியாவது அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம மஞ்சள் மேலே வேற சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நம்ம அழகர்கிட்ட கேட்குறாங்க, நீ தானே என்கிட்ட சொன்ன அவள் உன்னை காதலிச்சா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டான்லாம் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க. நல்லாவே தெரியும் பேச்சுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவும் அழகர் கூட பூங்கொடிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்க. இது எங்கே போய் முடிய போகுது? நிஜமாவே அழகருக்கும் பூங்கொடிக்கும் இதே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்துருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.